Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. காத்துல வாயு கலவை இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. நைட்ரஜன் டை ஆக்சைடு, அமோனியா வாயு காற்றுல கலந்திருக்கிறதா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு நடத்தி இப்ப விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம். தாய்மானவன் தொடர்ந்து இணைப்புல இருக்கீங்க. என்ன சொல்லியிருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இதனுடைய தீவிரம் என்னன்றது அவங்க விளக்கியிருக்காங்க. துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னரில் இருந்து சல்பர் வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அருகாமையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டதோடு இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவாச பிரச்சனை என்பது ஏற்பட்டது. இதனால இந்த பகுதி ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்திற்கு மனுக்கள் வழங்கவும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்வையிடுவதற்காகவும் பார்ப்பதற்காகவும் வருகை தந்திருந்த பொதுமக்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்தாங்க. அதே போல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த காவலர்களும் கடுமையான சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால இந்த பகுதி ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது மாறி இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் காற்றுல என்ன பாதிப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக அவ்வப்போது தொடர்ந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்புல அங்கங்கே அந்த சுற்றுச்சூழல் சூழல் தொடர்பாக காற்றினுடைய தரம் குறித்து ஆய்வு நடத்துவதற்கு ஆங்காங்கே அதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கருவிகளுடைய தரவுகள் அடிப்படையில தற்போது காற்றுல வாயு கசிவு கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. NO2 என்று சொல்லக்கூடிய நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் NH3 என்று சொல்லக்கூடிய அமோனியா வாயு காற்றுல கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. வழக்கமாக சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் காற்றுல நுண்துகள்கள், அதாவது PM2.5 மற்றும் PM10 என்ற காற்றில் நுண்துகள்கள் தான் கலப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அதே போல் காற்றினுடைய தரக்குறியீடும் பார்த்தோம் என்றால் வழக்கமாக இது போன்ற கோடை காலங்கள்ல மிதமான என்ற முறையிலும் அதே போல சுவாசிப்பதற்கு உகந்த முறையிலும் இருப்பது வழக்கம். ஆனால் இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் காற்றுல இந்த வாயு கசிவு கலந்திருப்பதன் காரணமாக ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதா தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது தலைமைச் செயலகத்தை உள்ளடக்கிய சுற்று வட்டாரத்துல PM2.5 PM10 என்ற வழக்கமான நுண்துகள்கள் மற்றும் NO2 NH3 வாயு கலவைகள் காற்றுல கலந்திருப்பது என்பது தெரிய வந்திருக்கிறது. வழக்கமாக காற்றில் நுண்துகள்கள் மற்றும் கண்டறியப்படக்கூடிய நிலையில் வாயு கலவை தற்போது பெரிய அளவுல பாதிப்பாக இருக்காது. தற்போது வாயு கலவையும் வாயு கசிந்திருப்பதாக தகவல்கள் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே காற்றுல தரக்குறியீடு என்பது தற்போதைய நிலையில 68 என்ற முறையில திருப்திகரமாகவே இந்த பகுதியில் இருப்பதாகவும், அதே சமயம் அந்த வாயு கலவை கலந்திருப்பதால காற்றுல சிலருக்கு சுவாச பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த சல்பர் வாயு கசிவு காரணமாக சுமட்டல், வயிற்று வலி, கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதா மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்திருந்தாங்க. இத்தகைய நிலையில தான் வாயு கசிந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய ஆய்வுல தெரிய வந்திருக்கிறது. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.